நான் இதை அரசியலாக பார்க்கல. கரூரில் நடந்திருக்கிற சம்பவத்தை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லிட்டாங்க. நாங்கள் கழகத் தலைவர் வழியில் இதை நாங்கள் அரசியலாக பார்க்கல, இது மக்களின் மனசாட்சியாகவும் மனிதாபிமானமாகவும் பார்க்குறோம். மனிதாபிமானமாக நான் ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கும் உன்ன மாதிரி அரசியலாக பார்க்கறதுக்கும் வேறுபாடு இருக்குன்னு செந்தில் பாலாஜி அண்ணன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் அண்ணன்ட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்படி 5 நிமிஷத்தில் போனீங்க அப்படின்னு. அதுக்கு சொல்கிறாரு, நான் அவர் அந்த மீட்டிங் நடத்துகிற ஆஃபீஸ்லேருந்து 5 நிமிஷத்தில் அமராவதி ஹாஸ்பிட்டல் இருக்குது, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரவா இல்லை டிக்கெட் போட்டு சென்னை போவான்னு கேட்டிருக்கிறாரு. இது நேரடியான அடி தாவேக்காக்கு. டிக்கெட் போட்டு சென்னைக்கு போய் விஜய் மாதிரி அவரும் உட்கார்ந்துருந்தாருன்னா அங்கே யாருங்க கோஆர்டினேட் பண்ணுறது? அங்கே யார் அந்த பிரச்சனைகளை பார்க்கறது, ஹாஸ்பிட்டலை கோஆர்டினேட் பண்ணுறது? அப்போ அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த ப்ரெஸ் மீட் வழியாக தாவேக்கா கும்பலுக்கு ஒரு மிக தெளிவான பதிலடி என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்தும் அவதூறு, அனைத்தும் பொய், அனைத்தும் கான்ஸ்பிரசி. நீங்கள் சொல்லக்கூடிய ஒன்னொன்னையும் உடைச்சிருக்காரு. 5 நிமிஷத்தில் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, எப்படி போக முடிஞ்சது, ஏன் என்னுடைய இடத்துல இருந்து நான் இந்த ப்ரெஸ் மீட்டை நடத்துகிறேன், இங்கே என்னோட ஆஃபீஸில் ஒன்றிய செயலாளர் பகுதி செயலாளர் மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன், இங்கேருந்து கிளம்பி அமராவதி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 5 நிமிஷம் வா போய் பார்ப்போன்னு பத்திரிகையாளர் கூப்பிட்றாரு, நேரடியாக சவால் விடுறாரு. உங்களை பற்றி பேசும்போதுல தான் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. என்னை பற்றி அவர் பேசினது 16வது நிமிஷம், 5வது நிமிஷத்துலேயே அவருடைய கூட வந்த காவல்துறை அதிகாரி போய் கூட்டத்தில் சலசலப்பு இருக்குது, கூட்டம் சரியாக கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னு சொன்னார், அதுக்கு யார் பொறுப்புன்னு கேட்குறாரு.